ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன்டா சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? இது அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். முருகா. ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜுல வளர்ந்ததே இங்கதான். ஐயா இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. இவங்களும் இப்படி சொல்றாங்க. இது 43வது நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார், இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு. அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ, 3 ரூபா தான். அப்ப 1 ரூபா கொடுத்துருங்க. 1 ரூபா கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிடுறேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வர்றேம்மா, வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். பணம் இருந்தா தானே குடுக்கறதுக்கு. கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய கார 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ வித்தாவது உங்க பாக்கிய செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீர்ந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன? கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி.
கொஞ்சம் முன்கோபக்காரி. தேவி நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒன்னும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான். ரிப்பேர் பண்ணிட்டான்பா. துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான். வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அடியா? ஏய் அடி. தம்பி சாவிய என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாய் மலடுன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்ற. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா அண்ணா ரஜினி செய்யுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். டக்கருபா பாத்தியா, நம்ம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போட அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல். இதை விட இது பெட்டர். மறுபடியும் என் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். நாலஞ்சு.
அடிக்காதீங்கண்ணே, உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன்.